என்ன பெரிய மாயா, எப்படி இருக்க? அது ஒன்னும் இல்ல மாயா, என் தம்பி முருகையா பாண்டியனோட புள்ள வீரபாண்டியன். அட ஞாபகம் இல்லையா மாயா, நம்ம கோயில் திருவிழாவில் நடந்த சண்டையில 10 பேரை ஒரே நேரத்துல வெட்டி சாய்ச்சான்ல, கேள்விப்பட்டிருப்பிய. என் புள்ள என்னவோ உன் பொண்ணை ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல பாத்துருக்காயா. அப்போ இருந்து பண்ணா உன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லனா கல்யாணமே வேண்டான்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். பெரியப்பா, நீ போய் சம்பந்தம் பேசி முடிச்சிட்டு வான்னு என்ன அனுப்பிச்சு வச்சா? எப்ப வச்சுக்கலாம் சம்பந்தத்தை பெரிய மாயா? டேய், யார்கிட்ட என்ன பேசுற? உன் தம்பி மகன் எவ்வளவு கொடுமைக்காரன் இந்த மதுரை ஜில்லாவுக்கே தெரியும். அப்படிப்பட்டவனுக்கு என் பொண்ணை கொடுப்பேன்னு நீ எப்படி நினைச்ச? இல்ல மாயா, உன் பொண்ணை பார்த்ததுல இருந்து என் புள்ள மனுஷனா மாறிட்டான்பா. இது என் மேல சத்தியம். மனுஷன் தான் மாறுவான், மிருகம் மாறாது. எதப்பாரு பெரிய மாயா, என் பிள்ளைய பத்தி சரியா தெரியாததுனால இப்படி பேசுறேன்னு நினைக்கிறேன். உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். அவனை மாப்பிள்ளையாக்கி நீ என் வீடு தேடி வந்துட்ட, அதனால மாயம் மன்னிக்கிறான். மறுபடியும் இந்த ஊர்ல கால் வச்சாலோ என் பொண்ணு மேல கண்ணு வச்சாலோ அதுதாண்டா உங்களுக்கு கடைசி நாளா இருக்கும். நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் பெரியப்பா. அண்ணா, அவளை தூக்கிட்டு வந்து உன் காலடியில போடுறோம்னா ரேப் பண்ணிடு. அப்புறம் எப்படி உனக்கு தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அட பாவி, நம்மாலேயே எதுக்குடா கொலை பண்ண? தப்பா பேசிட்டான் பெரியப்பா இந்த ராஸ்கல். அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவளை ரேப் பண்ண சொல்றான். கல்யாணத்துக்கு அந்த பெரிய மாயன் சம்மதிக்க வேண்டாமாடா? அவ சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் கண்டிப்பா எங்க கல்யாணம் நடந்தே தீரும். என் பொண்டாட்டி சென்னையில படிச்சிட்டு இருக்கா, போய் அவளை தூக்கிட்டு வாங்கடா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாண்டி, சீக்கிரமா போய் ஐ லவ் யூ சொல்லு. ஹலோ, எங்கடா? எங்கேயும் காடு. எங்கடா என் பொண்டாட்டி? அவங்க சித்தப்பா கூட்டு போயிட்டாரானா? நந்து, டாடி, இப்ப எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க? என் செல்ல மகளுக்கு கல்யாணம்மா. டேய், நந்துக்கு மாப்பிள்ளை போட்டோவை காட்டுற. டாடி, என்னம்மா? இப்போ இந்த கல்யாணம் வேணாம் டாடி. செஞ்சுதான் ஆகணும். முத்துப்பாண்டி அண்ணா, சிவாவுக்கு தகவல் கொடுத்து வர சொல்லு, நிச்சயம் பண்ணிடலாம். ஐயாவை பார்க்கணும். அங்கிள், என் பேர் சந்துரு, நந்து கிளாஸ்மேட். எங்க அம்மா ஹவுஸ் வைஃப், அப்பா பேங்க்ல அக்கௌண்டன்ட். என் தங்கச்சி. என்ன விஷயமா வந்தியோ அதை சொல்லு. நந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மதுரைக்காரங்க பொண்ணுங்க மேலேயும் அப்பாவிங்க மேலேயும் கை வைக்க மாட்டாங்க. எங்க இருந்து போயிடு. அங்கிள், ஒண்ணும் பண்ணாம அனுப்புறானேன்னு நீ மறுபடியும் கண்ணில் பட்டினா
கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவேன். அங்கிள் வணக்கம். அண்ணனுங்களா வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன அங்கிள் பயந்து ஓடி போயிடுவேன் நினைச்சீங்களா? தப்பு பண்றவங்க தான் ஓடுவாங்க, லவ் பண்றவங்க தில்ல எழுத்து நிப்பாங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் என்ன வேண்டான்னு சொல்றதுக்கும் ஒரு காரணம் சொல்லுங்க. ஏய், 4 அடியே உன்னால தாங்க முடியல. நீ எப்படிடா என் பொண்ணை காப்பாத்துவ? மதுரை பக்கம் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அடி வாங்கிட்டு கோழ மாதிரி விழக்கூடாது. எதிரியை எதுக்குற தம்மு வேணும். உன்னை நம்பி வந்தவளையும் அவ குடும்பத்தையும் நம்மள நம்புற ஊரையும் காப்பாத்தணும். அவனை தான் இந்த பக்கம் ஆம்பளைன்னு வாங்க. அவன் ஆம்பளை, அதனாலதான் அவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கணும். ஏய், இவனை சென்னைக்கு பார்சல் பண்ணுங்கடா. அங்கிள், அடிக்கிறது தான் குவாலிஃபிகேஷன், வெற்றவன் தான் உண்மையான ஆம்பளைன்னா இங்க இருக்கிற ஒரே ஆம்பளை நான் தான் நிரூபிச்சிருப்பேன். இவனுங்களை எப்படி அடிச்சா நந்துவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லுங்க, அப்படியே அடிக்கிறேன். எல்லாரும் ஒன்னா வந்தா கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் ஓகே. உள்ள லவ் இருக்குல்ல, வேஞ்சிருவோம். வாங்கம்மா வாங்க. பத்து பேர் அடிக்கிறவன் தான் ஆம்பளை, அவனுக்கு தான் உங்க பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்க. அது கரெக்ட் இல்ல அங்கிள். ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்ற லவ்வர் இருந்து அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம்னு வந்து அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றவன் ராயலசீமா ரெட்டியா இருந்தாலும் சரி, மரத்தை வெட்டி ரோட்ல போடுற காடு வெட்டியா இருந்தாலும் சரி, மதுரைய உழுக்கிற அட்டாக்கா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இட்டு இது எதையும் மனசுல வச்சுக்காம எங்க லவ் புரிஞ்சுக்கிட்டு எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. நந்து என் கூட சேர்ந்து வந்தாதான் என் கால் இந்த ஊரை விட்டு வெளியில போகும். முத்துப்பாண்டி அண்ணா, அந்த பையனோட அப்பா அம்மா வர சொல்லி செய்தி. சரிங்கண்ணா. ஐயோ, என்ன இவ்வளவு பேர் வந்திருக்காங்க? பொண்ணு பாக்குறதுக்கே இவ்வளவு பேர் வந்தா நாளைக்கு கல்யாணத்துக்கு எவ்வளவு பேர் வருவாங்க? நிச்சயதார்த்த துணிமணி எடுக்கிறதுக்காக மதுரைக்கு போயிட்டு வந்துருந்தப்போ
நீங்க என்ன பொண்ணு நினைச்சியா? வா சும்மா கும்மன் இருக்கடி. ஐ லவ் யூ செல்லம். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவ எங்க இருக்கான்? ரவுடி கோட்டையில. அந்த கோட்டை ஏரியாவில் அவன் வச்சதுதான் சண்டை. அவனை சமாளித்து அங்கே போய் நந்துவனை மாலை தூக்கிட்டு வர முடியாது. அதுக்காக சின்னம்மாவை அங்கேயே விட்டுற முடியுமா? எங்க உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவோம். வாங்கடா. நில்லுங்க. நந்துக்காக உங்க உயிரை பணைய வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நந்து என்னுடையவ. இந்த ப்ராப்ளம் கூட என்னோடது.